உக்ரைன், அமெரிக்கா பேச்சுவார்த்தை. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய முடிக்கிறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்திருந்தார் இல்லையா? அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில ஐயோ! இல்ல இனிஷியலா அப்படிலாம் இல்ல. பேச்சுவார்த்தையே நடந்தது. அதுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு டிலேயுமே வேணாம். நேரா பதிவுக்குள்ள போலாம். அதாவது ட்ரம்ப் அவர்களுக்கு பிரஷர்ல இருந்தாரா? இல்ல பீஸா இருந்தாரா? அப்படிங்கிறது தெரியல. இருதரப்புலயும் நல்ல கருத்து மோதல்கள், இருதரப்புலயும் முட்டுக் குடுக்குறவங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது 1 ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாம் பீச்ல கோல்ஃப் விளையாண்டார். இந்த இடத்துல அசாசினேஷன் ஸ்ட்ரைக்லாம் நடக்க ட்ரை பண்ணுச்சு. பிரசிடென்ட்டா ஆகுறதுக்கு எலக்ஷன்ல நடக்கும்போது, இவர் அதிபர் ஆனதுக்கு அப்புறமா, தேவதூதர் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா ரொம்ப சேஃபா இருக்கு. ஸோ அதனால அங்க கோல்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல்லா கோல்ஃப் விளையாடிட்டு, பாம் பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ஃப் விளையாடிட்டு, அடுத்தது 2வது ஒரு விஷயம் புட்டின் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தார். ஜெலன்ஸ்கி அவர்கள் வரப்போறாரு, என்னெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இத பத்தி ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்க? அவரு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, ரொம்ப புரொடக்டிவா இருந்தது, ரொம்ப குட்டா இருந்தது அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. ரஷ்ய தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, உஷங்கா அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த ட்ரம்ப் அவர்களும், புட்டின் அவர்களும் 1 மணி நேரம் 15 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி ட்ரூஸ் வேண்டாம். பெர்மனன்ட்டான பீஸ பத்தி பேசலாம். ஸோ சீஸ் ஃபயர் எது வேண்டாம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களும், புட்டின் அவர்களும் அக்ரி பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணா, இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு இந்த பிரச்சனை முடிக்கிறது அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ட்ரம்ப் அவர்களும், புட்டின் அவர்களும் வந்து பண்ண ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க்க உருவாக்கி, இந்த செட்டில்மெண்ட்ட வந்து முடிக்கிறதுக்கான வேலைகள செய்யலாம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் உருவாக்குறதுக்கு பாராமீட்டர்ஸ் என்னென்னங்கிறது ஜனவரி மாசத்தோட தொடக்கத்திலேயே முடிவாயிரும். ஒரு வொர்க்கிங் குரூப் அமைக்க போறாங்க. அந்த குரூப் ஒரு பாராமீட்டர்ஸ செட் பண்ணிட்டு, அதுக்கேத்தபடி இது வேலைய செய்வாங்க அப்படிங்கிறது போல இரு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, எதிர்காலத்துல அதாவது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிறதே யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே! இம்ப்ரசிவான ஒரு ப்ராஸ்பெக்ட். நான் அப்படியே உச்சி குளிர்ந்துருச்சு அப்படிங்கிறத போல இருதரப்புலயும் பேசியிருந்துருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை ஜெலன்ஸ்கி அவர்ட்ட பேசுறதுக்கு முன்னாடியே பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் ஈல்ட் ஆகும். அத பேஸ் பண்ணி இரு நாடுகளும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களும், புட்டின் அவர்களும் ரொம்ப நம்பிக்கையா பேசிக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இத முடிச்சுட்டு ஜெலன்ஸ்கி அவர்ட்ட பேசி முடிச்ச உடனே கையோட நான் உங்கள கூப்பிடுறேன் தலைவரே அப்படிங்கிறது போல இல்ல புட்டின் அவர்களே அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது போல பேசி முடிச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல நோட். ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள்ட்ட பேசிட்டு பூஸ்ட் ஆயிருக்கிறார். இதே ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு வேலை செஞ்சுக்கிறார். ட்ரம்ப் அவர்கள மீட் பண்றதுக்கு முன்னாடி ஈரோப்பியன் தலைவர்கள கனடால உட்கார்ந்து பேசும்போது ஸ்டார்மர் அவர்கள் மட்டும் மிஸ் ஆயிட்டார். அங்க ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் வரார். இப்ப ஹார்லிக்ஸ் குடிச்சுக்கலாம் அப்படிங்கறதுல யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஏன் அவரையும் விட்டுட்டு அவரையும் ஒரு எட்டு பேசிடலாம் அப்படிங்கறதுல ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களோட பேச ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸ்டார்மர் அவர்களோட பேசிக்கிறார். யூகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அவர்களோட. இந்த மீட்டிங்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் புளோரிடா வந்திருக்கிறாரு. வந்தபோது ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் பண்ணி வாங்க உள்ள போலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நின்னு போஸ் குடுப்பாங்க இல்லையா? 2 தலைவர்கள் வந்துட்டாங்க, மீட் பண்ணிட்டாங்க, உள்ள போறாங்க, போஸ் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி போஸ் குடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்க மக்கா. அதுல நெறைய விஷயம் சொன்னாரு. அதுல ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒண்ணு இது இப்பவே முடியும். இல்ல ரொம்ப நாளைக்கு இழுக்கும். நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இழுக்கும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு வாப்பா போலாம் அப்படிங்கிற போல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட்டிட்டு போயிருக்கிறார். ஸோ 2 தலைவர்களும் பூஸ்ட் குடிச்சிட்டு, ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு தெம்பா வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்காக போறாங்க. டோர சாத்தி வச்சுட்டு தான் பேசுவோம். டெமோக்ரஸி அப்படித்தான் ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ க்ளோஸ்ட் டோர் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மாரி நாங்க இப்படித்தான் உட்கார்ந்து பேச போறோம்னு அத காட்டுவாங்க இல்லையா? அதையும் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச்செல்லாம் டோர க்ளோஸ் பண்ணிட்டு பேசுனாங்க. யாருக்கு என்ன பேசுனாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸோ ஒண்ணும் தெரியாது. ஸோ இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாரி வெளிய வந்திருக்காங்க. ஸோ வெளிய வந்து மக்கள் முன்னாடி பார்த்து பேசித்தானே ஆகணும். ஸோ இரு தரப்புலயும் வந்து பண்ணா பேசிக்கிறாங்க. ரெசல்யூஷன் எடுக்கப்பட்டிருக்கு. அக்ரீமெண்ட் கையெழுத்தாயிருக்கு. ஒப்பந்தங்கள் முடிவாயிருக்கு அப்படிங்கிறது போல எந்த ஒரு வார்த்தைகளும் எழப்படவே இல்ல. இந்த மீட்டிங்ல அது போல எந்த ஒரு இதுவும் வரல. ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. நியூ இயர் வந்துருச்சு. அடுத்த 98 நாள், அடுத்த 40 நாள், அடுத்த 20 நாள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு தான் மத்தபடி எதுவும் இல்ல. அப்படியே பரபரப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிறாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வந்துட்டு இருந்தது. சரி அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது 2 தலைவரும் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும். இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுல, ரஷ்ய தரப்புல இருந்து உக்ரைன்ல சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். மிக முக்கியமான பாயிண்ட். ட்ரம்ப் அவர்கள் மீடியாக்கள் முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்கள வச்சுட்டு பேசுறாரு. ஸோ அப்படி பேசும்போது ஜெலன்ஸ்கி அவர்களோட மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்களேன். ரஷ்யா ஜெயிக்கணும்னு நினைக்கிறதா அமெரிக்காவோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் முன்னாடி சொல்றாங்க பத்திரிக்கையாளர் முன்னாடினா எப்படி இருக்கும்? என்ன மாரியான ஒரு பேச்சு? ஸோ இதுலருந்து
உள்ள என்ன மாரியான ரிசல்ட்ஸ் ஈல்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த பேச்சுவார்த்தையில ஃபெயில் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே, இதோட சாராம்சம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். டான்பாஸ் பிரச்சனை. இப்ப வரைக்கும் ரிசால்வ் ஆகவே இல்ல. அந்த இஷ்யூ வந்து பண்ண முடியல. உக்ரைன் பின்வாங்குவாங்க அப்படிங்கிறது போல இல்ல. டான்பாஸ் ரஷ்யாது தான் அப்படிங்கிறது போல உக்ரைன் ஒத்துக்கல. பின்வாங்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனைங்கிறது ஒரு பிக் இஷ்யூ தான். பட் ஆனா அது அன்சால்வ்டா இருக்கு. இது பத்திரிக்கையாளர் சந்திப்பப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். ஸோ அது பிக் இஷ்யூ தான். அது ரிசால்வ் ஆகாம இருக்கு. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, அத க்ளோஸ் பண்ணிருவோம் அப்படிங்கிறது போல நினைக்கிறேன். இது ஒரு டஃப்பான இஷ்யூ தான் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா சீக்கிரமா ரிசால்வ் ஆயிரும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டாரு. அடுத்தது சீஸ்ஃபயர். இது நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் சீஸ்ஃபயர். சீஸ்ஃபயர் அதெல்லாம் கிடையாதுங்க. புட்டின் அவர்கள்கிட்ட பேசினேன். புட்டின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப சண்டை புடிச்சு நிறுத்திட்டு திருப்பி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டி தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப டான்பாஸ் பகுதி பத்தி ஒத்துக்கிறாங்களா உக்ரைன்? இல்ல ஒத்துக்கல. சோ அப்படி இருக்கும்போது திருப்பி சண்டை நடக்கதா போகுது. எங்களுக்கு அது வேணும் தான். அதுல 2 தரப்புலயும் ஒரே பாயிண்ட்ட புடிச்சுட்டு நிக்கிறதுனால சண்டை திருப்பி நடக்க தான் போகுது. ஸோ டெம்பரவரியா நிறுத்துறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிற போல, அ புட்டின் அவர்ட்ட பேசினோம். அந்த அவரோட பாயிண்ட் எனக்கு புரியுது. அது வேஸ்ட். ஸோ அதனால வந்து என்னால புட்டின் அவர்களோட புரிஞ்சுக்க முடியுது. அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாங்க. ஸோ சீஸ் ஃபயர் கிடையாது. 2வது டான்பாஸ் பிரச்சனை முடிய கிடையாது. இது 2 மிக முக்கியமான பிரச்சனை. அது மட்டும் இல்லாம நான் வந்து அமைதிக்காக விரும்புறேங்க. அமைதி சைடுல இருக்கிறேன். இந்த போர் முடியணும். பீஸ்க்கு சீஸ் ஃபயர்க்காலாம் இல்ல. அப்படிங்கிற சொல்லிக்கலாம். இல்ல மேஜரான ப்ராசஸ் அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்வார் இல்லையா? ஸோ அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, சில கான்செப்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். அது வந்து சீக்கிரமா வந்து பண்ணா நடக்கும் அப்படிங்கிறது போல அவர் யோசிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நாங்க செட்டில்மெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறது ரெஃபரண்டம் பண்ணி முடிப்போம். அப்படி இல்லன்னா பார்லிமெண்டரி அப்ரூவல். இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களோ, ட்ரம்ப் அவர்கள் இவங்க ரஷ்யா இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதோட சாராம்சமா, ஒண்ணு மக்கள் கிட்ட ரெஃபரண்டமா வச்சு இது வைத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு, அத நாங்க அப்ரூவ் பண்ண வைப்போம் பார்லிமெண்ட்ல. அப்படி இல்லன்னா பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டு மெஜாரிட்டி படி வந்துச்சுன்னா, பார்லிமெண்ட்ல நாங்க அத அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. இது படி நடக்கலாம் அப்படிங்கிறது போல. ரிசல்ட்டே ஈல்ட் ஆகல. ஈல்ட் ஆன ரிசல்ட்ட நாங்க அப்படி செய்வோம் அப்படின்னு கூட சொல்றாரு. அது எப்படி இது நடைமுறைக்கு வரும்? ஏன்னா ஆளக்கூடிய அரசாங்கம்ன்றது இல்லீகலா இருக்குன்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? அதனால இது போல விஷயங்கள். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அக்னாலெட்ஜ் பண்ணிக்கிறாரு. 2 தரப்புலயும், இரு தரப்புலயும். இது இருக்கிறதுலயே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். இரு தரப்புல இணைந்து ஜாப்ரஸியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவாங்க. உக்ரைனும், ரஷ்யாவும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாப்ரஸியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். இப்ப சீஸ் ஃபயர் போட்டிருக்காங்க. அதுதான் இதுல இருக்கிறதுலயே பாசிட்டிவான ஒரு விஷயம். இது தலைவர்களும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, பாசிட்டிவான விஷயம் ஜாப்ரஸியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல மட்டும் அடிச்சுக்க மாட்டாங்க. அந்த சுத்தி இருக்கக்கூடிய வளாகங்கள்ல. இப்ப அதுக்கு சீஸ் ஃபயர் போட்டாங்க. அதுக்கான ரிப்பேர் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு ஐஏஏ தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நல்ல விஷயங்கிறது இதுதான். அடுத்தது புட்டின் அவர்கள்ட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்களே ஒரு டீம் அமைக்கப்படும்னு. ரூபி அவர்கள், ஹெக்ஸத் அவர்கள், விட்டாஃப் அவர்கள், கிருஷ்ணர் அவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டாஃப் அவர்கள், கிருஷ்ணர் அவர்களும் இருந்தாங்க. இப்போ புதுசா 2 தலைகள். ரூபி அவர்கள், ஹெக்ஸத் அவர்கள். ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு குரூப் உருவாக போகுது. உக்ரைன், ரஷ்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி என்கேஜ் பண்ணுவாங்க. இவங்க தான் அந்த ரிசல்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. புட்டின் அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு குரூப் உருவாகுனாங்களே அதுதான் இந்த குரூப். இப்போ கூடுதலா 2 பேர் 3 பேர் சேர்ந்துக்கிறாங்க இந்த குரூப்ல. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். மத்தபடி எதுவும் ஒரு பெருசா இருக்கிற மாரி தெரியல. அப்புறம் யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கான செக்யூரிட்டிய சிக்னிஃபிகன்ட்டா அவங்க தான் ஷேர் பண்ணிக்கணும். நாங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டில அவங்களுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அமெரிக்காவ நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பில் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ். உக்ரைனுக்கா இருக்கட்டும், ரஷ்யாவுக்கா இருக்கட்டும், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கா இருக்கட்டும், இருக்கக்கூடிய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்ங்கிறது இதுதான். செக்யூரிட்டி கேரண்டி பாசிட்டிவா இருக்குது உக்ரைனுக்கு. ரஷ்யா கிடையாது. ஸோ அது இன்னும் பேசும் பொருளா தான் மாறிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவரு தனியா பேசும்போது பல விஷயங்கள் சொல்லிக்கிறார். நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணிக்கிறோம். டாக்குமெண்ட்ஸ் பீஸ் அக்ரீமெண்ட்ட பொறுத்தவரைக்கும். அதாவது அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் கூட பொறுத்தவரைக்கும் 20 பாயிண்ட் பீஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதுல 90% அக்ரி ஆயிடுச்சு. இந்த ட்ரம்ப் அவர்களே அந்த டைம்ல சொல்லியிருந்தாங்க. சம் சே 95%. பட் ஐ டோன்ட் நோ வாட் 95% இஸ். இட்ஸ் கெட்டிங் க்ளோசர் அண்ட் இட்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருந்தார். அதாவது நான் சொல்லுவாங்க 95%ன்னு அதெல்லாம் எனக்கு அக்ரி இல்ல. நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. நல்ல முன்னேற்றம் இருக்கு. அவ்வளவுதான் அப்படிங்கிற தொடர்ந்து சொல்லியிருந்தாரு. 2வது உக்ரைனுக்கான செக்யூரிட்டிய அமெரிக்கா 100% அக்ரி பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இவரு தனியா சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இது வந்து ஏத்துக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இதுல இருக்கக்கூடிய விஷயம் திருப்பி ஜெலன்ஸ்கி அவர் சொன்னது ரீஸ்டார்ட் ஆகப்போகுது. ஜாப்ரஸியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ங்கிறது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா, உக்ரைன்ல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. இதுலருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய பவர் உக்ரைன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஓகே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜாப்ரஸியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ட அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இருதரப்புல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி. ஸோ அணு ஆயுதம், நியூக்ளியர் கேட்டாஸ்ட்ராஃபி அப்படிங்கிறது இந்த பகுதியில வராது. அது ஒரு நல்ல விஷயமா இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஈரோப்
யுஎஸ், யுக்ரைன் செக்யூரிட்டி கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி, அக்ரீடு 100% அப்படிங்கிறதோட மிலிட்டரி டைமென்ஷன்ல ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர் வந்து சொல்லிக்கிறாரு. இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எதுவும் ஒத்துக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ பேச்சுவார்த்தை நம்ம இனிஷியலா சொன்னம்போதே ஃபெயிலியர் அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னன்னா உக்ரைன்ல இப்பவும் டெமோக்ராட்டிக் படி வந்து பார்த்தீங்கன்னா, மொபிலைசேஷன் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈகரா மக்கள் ஆர்வமா வந்து படையில சேர்றாங்க அப்படிங்கிறது இந்த பதிவு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை முடிவுக்கு வர மாரிங்களாங்க இருக்கு. அப்படிங்கிறத போல பல அனலிஸ்ட்டோட கருத்துக்களா இருக்கு. எது எப்படியோ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜர்னலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டிருந்தாரு. இதுல மிக முக்கியமா இந்த மீட்டிங்ல மிக முக்கியமான அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ். அது இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை. மிக முக்கியமான பாயிண்ட்ஸ்னா, ஏங்க புட்டின் அவர்கள் இன்னும் அமைதி வேணும்னு நினைக்கிறாங்களா? இந்த லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் உக்ரைன்ல பண்ணதுக்கு அப்புறமா அப்படிங்கிறது போல கேள்விகள வந்து பார்த்தீங்கன்னா, ஜர்னலிஸ்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது நான் நம்புறேன். உக்ரைனும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. நான் அத பத்திலாம் நெகட்டிவா சொல்ல விரும்பல. புட்டின் அவர்கள் அத பத்தி என்கிட்ட சொல்லல. நாங்க அத பத்தி பேச கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள், புட்டின் அவர்கள் பேசினார் இல்லையா? ஸோ அத பத்தி சொல்றேன். நான் அவர்கிட்ட அத பத்தி கேட்கவும் கிடையாது. பட் ஆனா ரஷ்யாக்குள்ள நெறைய இடங்கள்ல வெடி விபத்துகள் நடந்திருக்கு. எனக்கு அது தெரியும். அதாவது நான் என்ன காங்கோலருந்து அந்த அட்டாக் நடக்குது. எனக்கு எனக்கு தெரியாது. நான் அத போல நினைக்கவும் கிடையாது. காங்கோலருந்து அட்டாக் நடக்குது. இல்ல அமெரிக்காவுல நாங்களா அட்டாக் பண்றோம். அப்படிலாம் கிடையாது. உக்ரைன்ல இருந்து அது போல அட்டாக் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. மீன்ஸ் ஜெனரல் அசாசினேட் பண்றது இது போல வேலைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிளியரா பிரிஞ்சு நின்னு ஒரு ஸ்டாண்ட காட்டுறாரு அப்படிங்கிறது புரியுது. உக்ரைன்ல அட்டாக் நடக்கிறது மட்டும் சொல்லாதீங்க. ரஷ்யாலயும் அட்டாக் நடக்க அதையும் போய் காட்டுவாங்க. அதுக்கு காரணம் யாரா இருக்குன்னா உக்ரைனா தான் இருக்கும். ஸோ வந்து இந்த கொஸ்டின வந்து அவர்கிட்ட கேட்கறது வந்து நான் கேட்கவும் இல்ல. ஏன் அட்டாக் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் புட்டின் அவர்கள்ட்ட நானும் கேட்கவும் இல்ல. அவரும் சொல்லவும் கேட்கவும் கிடையாது. எங்க நாட்டுல அட்டாக் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது போர் நடக்குது. இது ஒரு ஃபைட். போர் தான் இது இல்லையா? ஸோ அப்படி நடக்கும்போது நடக்கத்தான் செய்யும். ஆ போர் நடக்கும். அப் 2 பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து பேசி அதாவது ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி அமைதி வேணும் அப்படிங்கணும்னு நினைக்கிறாங்க. முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். இது போல விஷயங்கள் நடக்கத்தாங்க செய்யும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பார். இதுதான் இதுல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறது போல. இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கிட்ட பேசுவாரா? இல்ல என்ன ஏதுங்கிறது தெரியல. ஏன்னா பாசிட்டிவா ஈல்ட் ஆச்சு. ஏதோ ஒண்ணு ஒப்பந்தங்கள் வரப்போகுதுன்னா, ட்ரம்ப் அவர்கள் பேசுவாரு. அப்படி இல்லைன்னா திருப்பியும் என்வாய்ஸ் தான் பேசிக்குவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ட்ரம்ப் அவர்களும், ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களோடயும் ஃபோன்ல பேசிக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை முடிச்சதுக்கு அப்புறமா. இதுல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம்னா ஜாப்ரோசேஷியா. மத்தபடி எதுவுமே இருக்கிற மாரி தெரியல. ஏதாவது அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். பல விஷயங்கள் நடந்திருக்கும். பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. பத்திரிக்கையாளர் சந்திப்புல. மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இதுல தவிர்த்து வேற எந்த பாயிண்ட்ஸுமே இல்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த பேச்சுவார்த்தையில இப்போதைக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிவு, சீஸ்ஃபயர் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஸோ அது தொடர்ந்து நடக்க தான் போகுது. இன்னும் பல வருடங்களுக்கு நடக்கும் அப்படின்னு மாற்று கருத்து இல்ல. ஒன்ஸ் புடான் அவர்கள் சொன்னார் இல்லையா? பிப்ரவரி மாசத்துல முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன விண்டோ இருக்கு. அந்த டோர்ன்னு சொல்லல. விண்டோ தான் இருக்கு. அந்த விண்டோல தோக்குற சைடு வந்து பார்த்தீங்கன்னா, டெர்ம்ஸ டிக்டேட்லாம் பண்ண மாட்டாங்க. சொல்றத கேட்டு நடந்துக்குவாங்க. அப்படிங்கிற புடான் அவர்கள் சொன்னார் இல்லையா? ஸோ அதுபடி நடக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பிப்ரவரி மாசத்துல. அப்படி இல்ல அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாரி நீண்ட நாளைக்கு நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்து. நம்ம சேனல்ல நம்ம ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் அப்பன்னு சொல்லிட்டு இருக்கோம். ட்ரம்ப் அவர்கள் வராரு அப்படின்னா, கண்டிப்பா அவர் டைம் டிலே தான் வாங்கி தருவாரு. அமெரிக்கா இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிற மாரி இருக்கும். பட் அடுத்த அரசாங்கம் வந்தாங்கன்னா, அவங்க யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து பண்ணுவாங்க. யூரோப்பியன் யூனியன் முட்டு குடுத்துட்டு, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா அல்லாத யூரோப்பியனும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்கா ஜாயின் பண்ணிக்குவாங்க. இதுதான் ஃபார்மேட்டுங்க. வேர்ல்டு வார் அப்படிதான் நடக்குது. இதுதான் ஃபார்மேட். இத தவிர்த்து எந்த ஒரு ஃபார்மேட் இருக்க வாய்ப்பு இல்ல. ஸோ ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது போல எதுவும் நடக்காம, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, ஏதோ பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னா பரவால்ல அப்படின்னா, குளோபல் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பம் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, ட்ரம்ப் அவர்கள் செய்ய வேண்டியது ரஷ்யா அண்ட் அலைஸ் அவங்கள வீக் ஆக்குறது. ஸோ அவங்கள வீக் ஆக்கணும்னா வர்த்தகம், வணிகம் பல நாடுகள்ல இருந்து ஐசோலேட் பண்றது, ஆட்சி கவிழ்ப்பு கொண்டு வருது பல நாடுகள்லயும், அமெரிக்காவுக்கு ஃபேவரான அரசாங்கங்களை உட்கார வைக்கிறது, இது போல வேலைகள்லாம் இறங்குவாங்க. பல நாடுகள்லயும் யுத்தம் நடக்கும், சிவில் வார் வரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ ஒன்ஸ் இது பிரச்சனையில முடியாது, பேச்சுவார்த்தையில முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அடுத்தடுத்து இது போல நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்குது அப்படின்னா, ஓகே புரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல
ஸோ அதுபோல எதுவுமே இல்லாம பேசி கண்டிப்பா முடிச்சுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையன முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.